ஹாய் மக்களே வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகாய் செடி நட்டு இன்னையோட 32 நாள் ஆயிருச்சுங்க. ஏற்கனவே வந்து ஒரு உரம் போட்டிருக்கேன், 2 மருந்து அடிச்சிருக்கேன். இந்த செடியோட வளர்ச்சிலாம் எப்போ இருக்குன்னு நீங்களே பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 3வது மருந்து அடிக்க போகிறோங்க. அதை இந்த 3வது மருந்து என்னென்ன மருந்து போடுறோம், என்னென்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா சுருட்டையெல்லாம் இல்லைங்க மக்களே. பார்த்திங்கன்னா இந்த தலையெல்லாம் சாப்பிட்ற புழுவுகள் இருக்குது, அதுக்கு ஒரு மருந்து. இந்த செடியை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் வருது பார்த்திங்களா, இது வந்து போரான் பற்றாக்குறை. அதனால் நம்ம அதுக்கும் மருந்து போடுறோங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சுருட்டை விழுகாமல் இருக்கிறதுக்காக மருந்து போடுறோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா மருந்து அடித்து இப்போ 7 நாள் ஆயிடுச்சுங்க. மேக்ஸிமம் மிளகாய் காட்டை பொறுத்தவரையிலும் 5லேருந்து 7 நாளைக்குள்ளே கம்பல்சரி மருந்து அடிச்சே ஆகணுங்க. நம்ம வந்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ செடி சின்ன செடியாக இருக்கிறனால கைப்பிரேயரில் தாங்க அடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா கைப்பிரேயரில் அடிக்கும்போது செடி தவறாமல் நம்ம கரெக்டாக அடிக்கலாம். ஏன்னா 2 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 15 டேங்கில் மருந்து ஓட்டிடுவாங்க. வாங்க நம்ம என்னென்ன மருந்து யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ மிளகாய் கட்டுக்கு அடிக்கக்கூடிய 3வது மருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மருந்துங்க. அது என்னென்னு பார்க்கலாம்னா, இந்த ஆல்பார், இது வந்து போரானுங்க. நம்ம காட்டினோம் பார்த்திங்களா, ஒரு தலை வந்து லைட்டாக மஞ்சளாக தெரிஞ்சிச்சு, அதுக்காகங்க. இது வந்து டேங்குக்கு நம்ம 10 கிராம் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சிஞ்செண்டா கம்பெனியில் வரக்கூடிய கிரோக்ரான், இது பார்த்திங்கன்னா டேங்க்கு நம்ம 30 மில்லி யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த புழு பார்த்திங்களா, தலையை சாப்பிடுறதுல புழு, அந்த புழுவுக்கு ப்ளஸ்ஸு சுருட்டைக்கும் கேட்குங்க. இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபருங்க. இந்த சல்ஃபரும் அந்த கிரோக்ரான் பார்த்திங்கனாக்கா சுருட்டையை நல்லாவே கேட்குங்க. இந்த சல்ஃபர் பார்த்திங்கன்னா டேங்க்கு நம்ம இப்போ 30 கிராம் போட்டிருக்கோங்க. இந்த சல்ஃபர் வந்து இந்த வில்லோ கம்பெனி தாங்க நல்லாயிருக்கு. மற்ற கம்பெனி கொஞ்சம் சுருட்டையை கேட்க மாட்டேங்குது. முடிஞ்ச வரையில் நீங்கள் இந்த வில்லோ சல்ஃபரை பயன்படுத்துங்க, இந்த கம்பெனியில் வரக்கூடிய சல்ஃபர். அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டு பசங்க மேக்ஸட், இது வந்து டேங்க்கு வந்து நம்ம 10 மில்லி போட்டிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் டப்பா. நம்ம இந்த அளவு மூடி இருக்குங்க, அந்த மூடியை வச்சு நம்ம தேவையான அளவு எவ்வளோன்னு பார்த்து எடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுங்க. அடுத்து இன்னொரு மருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்தின் அஸ்பெட், இது பார்த்திங்கன்னா டேங்க் 25 கிராமுங்க. இந்த மருந்து தாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்து. இந்த மருந்து கலக்கும் போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரையில் எல்லாமே தனித்தனியாக கலக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. ஏன்னா ஒரு சில மருந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கலக்கும்போது திரண்டுரும். எப்படின்னா, இப்போ நம்ம பாலில் ஏதாவது உப்பு கல் இந்த மாதிரி படிச்சுன்னா திரண்டுறது பார்த்திங்களா, அந்த மாதிரி மருந்தும் திரடுதுங்க. அந்த மாதிரி திரண்டுச்சு அப்படின்னாக்கா அந்த மருந்து நீங்கள் அடிக்கிறதே வேஸ்ட்டுங்க. அதனால் முடிஞ்ச வரையிலும் இந்த மாதிரி தனித்தனியாக கலந்து யூஸ் பண்ணுங்கள் மக்களே. இது தாங்க நம்ம மிளகாய் காட்டுக்கு அடிக்கக்கூடிய 3வது மருந்து. இதை மருந்து அடிச்சுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு 4 நாள் கழித்து உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேங்க. நன்றி மக்களே.